இயேசுவே ஆண்டவர். அன்பான சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கு காலையிலேயே முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல போகிறேன். இது ஒரு சின்ன புத்தகத்தில் உள்ளது. உங்களில் பலர் இந்த பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியாது. அச்சிஸ்டர் மரியா ஃபவுஸ்தீனா கோவால்ஸ்கா அப்படிம்பாங்க. இங்கிலீஷில் செயின்ட் மரியா ஃபவுஸ்தீனா கோவால்ஸ்கா அப்படின்னு எழுதியிருக்கும் ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துக்கு பேர் டைரி. அதாவது தமிழில் என்ன சொல்லுவோம், டைரின்னு தான் அதிகமாக பேர் சொல்கிறாங்க. நாள் குறிப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய பர்சனல் நாள் குறிப்பு, அவங்கவுங்க சொந்தமாக எழுதக்கூடிய சொந்த நாள் குறிப்பு வச்சுக்கொள்ளுங்க. அதில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 700 பக்கங்களை கொண்ட இந்த சிறிய புத்தகம். 700 பக்கமும் இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வாழ்க்கையில் அச்சிஸ்டர் மரியா ஃபவுஸ்தீனா கோவால்ஸ்கா தன்னுடைய வாழ்க்கையில் இறுதி நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகள், ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வசனங்கள், அவங்க சிந்தித்தது, இதை குறித்து வச்சுருக்காங்க. அவங்க வாழ்ந்தது இந்த பூமியில் மொத்தமே 33 வருஷம்தான். அவங்க பிறந்தது 1905, அவங்க இறந்தது 1938. ஆக மொத்தம் 33 வருஷம். நம்ம ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் பிறந்து இறக்கும்போது அவருக்கு வயசு 33, அதே மாதிரி இவங்களுக்கு வயசு கரெக்டாக 33. சொல்லப்போனால் வெறும் இளைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க வாழ்க்கையில் 20 வயசில் இருந்து 33 வயசு வரைக்கும் 13 வருஷங்கள் ஒரு கான்வென்ட்டில் தங்கி வாழ்ந்தாங்க. கான்வென்ட் சிஸ்டராக மாறிட்டாங்க. தன்னுடைய சிறு வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க 10 பேரில் இவ ஒருத்தி. அவங்க பெற்றோருக்கு 10 குழந்தைங்க. அதில் 3வது பெண் குழந்தை பிறந்தது இந்த ஹெலேனா அப்படிங்கிற அச்சிஸ்டர் ஃபவுஸ்தீனா கோவால்ஸ்கா. சொந்த பேர் ஹெலேனா கோவால்ஸ்கா. ஆனால் கான்வென்ட்டில் வந்ததுக்கு பிறகு மரியா ஃபவுஸ்தீனா கோவால்ஸ்கா அப்படின்னு பேரை மாற்றி கொண்டாங்க. ஆகவே இவங்க 13 வருஷம்தான் கான்வென்ட்டில் ஒரு துறவினியாக, அருள் சகோதரியாக வாழ்ந்தாங்க. அதுவும் வாழ்ந்த கடைசி 4 வருஷம் சொல்லப்போனால் கான்வென்ட்டில் சேர்ந்து ஒரு 7 வருஷத்துக்கு 7 வருஷம் கூட ஆகலை, ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வியாதி கொஞ்சமாக ஆரம்பிச்சுது. அது என்ன வியாதின்னு சொல்லுவாங்க, டிபி வியாதின்னு சொல்லுவாங்களே, தமிழில் என்ன சொல்லுவாங்க, காச நோய். ஓயாமல் இருமிக்கிட்டே இருப்பாங்களே, அந்த வியாதி. தாங்க முடியாத ஒரு வியாதின்னு வச்சுக்கோங்க. இப்போ மாதிரி வியாதிக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தியிருந்தாங்க. அந்த காலத்துலலாம் அவ்வளவு குயிக்காக குணமாகாது. ஏன்னா அவ்வளவு உயர்ந்த தர மருத்துவம் கிடையாது. கடைசியில் சாகும்போது அந்த நோயில் தான் சாகுறாங்க. குச்சியாக போனாங்க. பாருங்க, அதிசயமான காரியங்களை இந்த அருள் சகோதரி வழியாக ஆண்டவனுக்கு வெளிப்படுத்தியிருக்கார், செய்தார். அந்த அம்மாவோட இடத்த நான் போய் பார்க்க போயிருந்தேன். 2 மாதத்துக்கு முன்னால் போலந்து நாட்டுக்கு போய் அவங்கள புதைச்சிருக்காங்களே அந்த கான்வென்ட் கல்லறை. அது கிராக்காவ் பட்டணத்தில் இருக்குது, போலந்து நாட்டில். கான்வென்ட் ஒட்டி அவங்களுடைய கல்லறை. அந்த கல்லறைக்கும் போய் அப்போ அந்த கல்லறையிலேருந்து இப்போ தோண்டி எடுத்து மீதி இருக்க அந்த எலும்பு இதுகள்லாம் எடுத்து கோயிலுக்குள்ளேயே அவங்க இரக்கத்தின் ஆண்டவர் படத்துக்கு கீழே வச்சிருக்கிறாங்க. அதில் இருந்து ஒரு வாரம் தங்கி ஜெபித்துட்டு வந்தேன்.
அவங்கள பற்றிய செய்தி இந்த நான் போயிட்டு வந்த நாள்லேருந்து எனக்கு மறக்காமல் இந்த செய்தியை டெய்லி வாசித்து தியானிக்கிறேன். இன்றைக்கு அதிகாலையில் தியானித்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் அருள் சகோதரிக்கு பேசின ஒரு வார்த்தை. இன்றைக்கு February 17, 1937. அப்படி சொன்னால் அவங்க சாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால், அவங்க இறந்தது 1938 அக்டோபர் மாதம். ஒரு வருஷத்துக்கு முன்னால் அல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னால்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு வயசு 32 வயசு தான். அன்றைக்கு அவங்க தியானிக்கும் போதெல்லாம் அதிகாலையில் திருப்பலியில் ஆண்டவருடைய திருப்பாடுகளை அதிகமாக தியானிக்கிறாங்க. I saw the suffering Jesus அப்படிங்கிறாங்க. திருப்பலி நேரத்தில் ஆண்டவருடைய காட்சியை பார்க்குறாங்க. துன்பப்படக்கூடிய இயேசுவை திருப்பலியில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதையே நினச்சி தியானிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஜீசஸ் லுக்ட் அட் மீ. இயேசு என்னை பார்த்தார். அவர் பார்த்துட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. ரெவரண்ட் சிஸ்டர் ஃபௌஸ்தீனா கிட்ட பேசுகிறாங்க. இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது முதல்ல அதை வாசிக்கிறேன். இது ஒரிஜினல் மொழி போலிஷ் மொழி. அவங்க பேசுனது போலிஷ் மொழி, போலந்து நாட்டு மொழி. அதை இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்லிட்டு தமிழாக்கம் சொல்லுவேன். Jesus looked at me and said, souls perish in spite of my bitter passion. I am giving them the last hope of salvation. That is the feast of my mercy. If they will not adore my mercy, they will perish for all eternity. Secretary of my mercy, write, tell souls about this great mercy of mine, because the awful day, the day of my justice is near. என்னுடைய கசப்பான பாடுகள் இருந்தும் கூட ஆத்துமாக்கள் அழிகின்றன. மீட்பு பெற அவர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பு கொடுக்கிறேன். அதுவே என்னுடைய இரக்கத்தின் திருநாள். ஈஸ்டர் முடிஞ்ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, the Sunday after Easter is celebrated இரக்கத்தின் திருநாள் அப்படி சொல்லி திருச்சபையில் சென்ட் பாப்பரசர் ஜான் பால் II அவர் பிரகடனம் செய்து சென்ற சில ஆண்டுகளாக இது திருச்சபை கொண்டாடிட்டு இருக்குது. அப்படியே உங்களுக்கு சிலருக்கு தெரியல அப்படி சொன்னால் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஈஸ்டர் முடிஞ்ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தின் திருநாள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை கேட்டுக்கொள்ளுங்க. என்னுடைய கசப்பான பாடுகள் இருந்தும் கூட ஆத்துமாக்கள் அழிகின்றன. மீட்பு பெற அவர்களுக்கு இறுதி வாய்ப்பு ஒன்று கொடுக்கிறேன். அதுவே என்னுடைய இரக்கத்தின் திருநாள். என்னுடைய இரக்கத்தை அவர்கள் ஆராதனை செய்யவில்லை என்றால் நித்தியத்துக்கும் அவர்கள் அழிந்து போவார்கள். என் இரக்கத்தின் செக்ரட்டரின்னு சொல்கிறோமே, செயலாளர் அச்சிஸ்டர் ஃபௌஸ்தீனம்மாவை
ஆண்டவர் அடிக்கடி இப்படி தான் சொல்லி கூப்பிட்டார். மை செக்ரட்டரி ஆஃப் மை மர்சி அப்படின்னா, என்னுடைய இரக்கத்தின் அப்போஸ்தலராக உன்னை அனுப்பி வைக்கிறேன், என்னுடைய இரக்கத்தின் செயலாளராக உன்னை வச்சிருக்கிறேன் அப்படிம்பார். அப்படித்தான் இன்றைக்கு கூப்பிடுறார். எப்படின்னா, என்னுடைய இரக்கத்தின் செயலாளரே, என் பெரிய இரக்கத்தை பற்றி ஆத்துமாங்களுக்கு எடுத்து சொல். ஏனெனில் பயங்கரமான நாள், என்னுடைய நீதி நாள் அண்மையில் உள்ளது. இதை இன்னைக்கு நான் வாசித்தேன். இதனால தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம ஆண்டவர் 10,000 10 லட்சம் 10 கோடி மக்களை அழைச்சி வச்சு இந்த செய்தியை சொல்லலை. தன்னுடைய செக்ரட்டரி செயலாளர் அப்படிங்கிற ஓஞ்சி போன ஒரு அருள் சகோதரி, 32 வயசு, காச நோயினால் வாடி வதங்கி கிடந்தவங்களுக்கு ஆண்டவர் இந்த செய்தி சொல்றார். நீங்க கேட்கலாம், ஏன் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லிக்க கூடாதா? நம்ம நாட்டில் எவ்வளவு பிரசித்தி பெற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வழியா இந்த செய்தி சொல்லக்கூடாதா? டிவி வழியா செய்திடக்கூடாதா? ஆண்டவருக்கு டிவி இல்லையா? இன்னைக்கு நீயும் நானும் தான் அந்த டிவி. ஓஞ்சி போன ஒரு அருள் சகோதரி, காச நோயினால் வாடி வதங்கி சாகு கிடக்கிற ஒரு சகோதரிகிட்ட தான் இந்த செய்தியை சொல்லி அனுப்பி வைக்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, செக்ரட்டரி ஆஃப் மை மர்சி ரைட், இதை எழுது. Tell souls about this great mercy of mine. இதை எழுதி எல்லா ஆத்துமங்களுக்கும் என்னுடைய இரக்கத்தை பற்றி சொல்லு. இதை சொல்லி வச்சுட்டு 1 வருஷத்துல அந்த அம்மா இறந்து போறாங்க. ஆனா எழுதி வச்சுட்டாங்க. அதுதான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆயிரக்கணக்கான மைலுக்கு தூரத்தில் இருந்து காக்கா பட்டணத்தில் இது எழுதுறாங்க. படுக்கையில் ஆஸ்பத்திரியில் கிடக்கும்போது அவங்க கிராக்கோ கான்வென்ட்ல இருந்து அவங்களுக்கு கடைசி நேரத்தில் ஆஸ்பத்திரி கொண்டு போட்டுட்டாங்க. ஆஸ்பத்திரியில் போய் இருக்கும்போது எழுதுறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கை வராது, ஆனால் ஆண்டவர் அந்த கை விரலுக்கும் சக்தியை கொடுக்கிறார். அவருடைய காரியம்னு சொல்லும்போதுப்பா உன் விரலுக்கு சக்தியை தருவார். அப்படித்தான் அன்னைக்கு கொடுக்கிறார். அந்த பிள்ளைக்கு அந்த சக்தியை கொடுத்து எழுத வைக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு நான் எடுத்து வாசிக்கிறேன், எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும். அப்படிதான் செக்ரட்டரி ஆஃப் மை மர்சி, என் இரக்கத்தின் செயலாளரே, இதை எழுது, ஆத்துமங்களுக்கெல்லாம் சொல்லு, என் பேர் இரக்கத்தை பற்றி சொல்லு. ஏன் அப்படின்னா, பயங்கரமான நாள், என்னுடைய நீதி நாள் நெருங்கி இருக்கிறது, இஸ் நியர். இதை சொல்லு அப்படி சொல்லிட்டு போயிடுறார். நான் இன்றைக்கு இந்த ஒரு காரியத்தை தான் சொல்லி வைக்கிறேன். இதை சொல்லி வச்சுட்டு ஆண்டவர் ஏன் இவத அழுத்த திருத்தமாக இந்த செய்தியை இந்த ஒரு அருள் சகோதரி வழியாக சொன்னார் அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன் ஆண்டவர் பெரிய பாப்பரசரை பயன்படுத்தலை அந்த நேரத்தில்? ஏன் ஒரு பெரிய நாட்டில் உள்ள ஒரு பெரிய அதிபரை அல்லது என்ன சொல்லலாம் ஒரு பிரசிடெண்ட், பெரிய அமெரிக்கா பிரசிடெண்ட்டை பயன்படுத்தி இருக்கலாமே? பவுஸ்தீனா மாட்ட ஆண்டவர் பேசும்போது ஜெர்மனியை ஆட்சி செஞ்சிருந்த ஒரு பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர், அவன் வழியாக செய்தி சொல்லியிருக்கலாமே? இல்லை. ஏன் அப்படின்னா ஆண்டவர் தனக்குரிய ஒரு கருவியை எடுப்பார். அந்த கருவி காசு பணத்தை வச்சிருக்கவங்கன்னு அதில் இல்லை, பேரும் புகழும் கொண்டவங்கன்னு இல்லை. தன்னுடைய கருவி சுரும்பாக இருந்தாலும் அது ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவார். அப்படித்தான் நீ பயப்படாத. ஐயோ நான் ஓஞ்சி போனவன் இங்கே வந்திருக்கிறேன்னு நினைக்கிறியா? பயப்படாத. ஒன்றைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். நான் யார்? ஒன்றும் இல்லாதவன். நான் ஒரு பெரிய ஆள் நினைக்காதீங்க. ஓஞ்சி போன என்ன ஆண்டு எடுத்து உனக்கு இன்னைக்கு சொல்ல வைக்கிறார். ஆண்டவர் ஏன் ஒன்று இன்னைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இந்த மழை நேரத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் சென்னை பட்டணத்தில் இருக்காங்களே, இந்த செய்தியை நீ கேட்கணும். உனக்கு காதுக்கு என்ன ஆண்டவர் உன் காதுக்கு ஆண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி நீ சொல்லு.
உயிரா இருந்து உயிர் மூச்சா இருந்து ஆண்டவருடைய செக்ரட்டரியா இருந்து இந்த செய்தியை கேட்டு நீ கேட்கிற நீ இன்றைக்கு ஆண்டவருடைய செக்ரட்டரி. நீ எங்க இருந்தாலும் சரி, உனக்குத்தான் இந்த செய்தி. நீ தான் உள்வாங்கிக் கொள்ளணும். நீ தான் ஆண்டவருடைய இரக்கத்தை தியானிக்கணும். நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு, நீ எங்கிருந்து வந்தவன், உன்னுடைய வீடும் உன்னுடைய சரித்திரமும் என்ன, நீ என்ன படிச்சிருப்ப? பெரிய படிப்பாளின்னு இல்லை. இந்த அச்சிஸ்ட போஸ்டினமா 3ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாங்க, 3ஆம் கிளாஸ் முடிக்க கூட இல்லை. ஆனா அவங்க எழுதின புத்தகத்தை படிச்சு பாருங்க, பெரிய பெரிய பட்டாதாரிகள்கிட்ட அவங்ககிட்ட போய் கடன் வாங்கணும். அவங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்படி எழுத்து. ஏன் இப்படி எழுதிருவியா? நீ முடியாது. 3ஆம் கிளாஸ் படித்த பிள்ளையா இப்படி எழுதியிருக்கா? நீ ஆச்சரியப்படுவ. ஏன்னு சொன்னா ஆண்டவர் தன் கருவியா எடுத்து பயன்படுத்தும் போது அது துரும்பாயிருக்கலாம், அது கடவுளுடைய கருவியா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவர். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா கடவுளுடைய பேரிரக்கம். அதுதான் சொல்ல, என் பேரிரக்கத்தை பற்றி சொல்லு. ஏன்னு சொன்னா என்னுடைய பேரிரக்கத்தை நிமித்தம் தான் நான் பாடுகள் பட்டேன். நான் பாடுகள் பட்டது எதுக்குன்னா அழிந்து போகக்கூடாது, மனித ஆத்மங்கள் எதுவும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் மோட்சத்துக்கு சேரணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்து பரமபிதா என்னை அனுப்பி வச்சு என் இரத்தத்தை கொட்டி உங்களை மீட்க வச்சாரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்தும் இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் என்னுடைய இரக்கத்தை புரிஞ்சு கொள்ளல. நான் எதுக்கு இறந்தேன் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளல. எதுக்கு கடவுள் நான் மனுஷனை பிறந்தேன்னு அவ புரிஞ்சு கொள்ளல. இந்த உலகத்தையே தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலே அவங்க குமிரிட்டு இருக்காங்க, குழம்பிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நினைக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. மழை பெய்யுது, வெயில் அடிக்குதுன்னு ஏதோ காரியத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு நிமிஷம் நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல. என்ற பேரிரக்கத்தை நினைச்சு பாவத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க அவங்களால முடியல. என்னெல்லாமோ தேடுறாங்க, என்னெல்லாமோ உத்திகளுக்கு அவங்களுக்கு இருக்குது, காரியங்கள்லாம் செய்கிறாங்க. ஆனா என்னை பற்றி நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க சிந்தனை முழுதும் எதையோ நினைக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கு ஒத்துக்கொள்ளுங்க, நான் இதை உங்களுக்கு வாசிச்சுட்டு இருந்தேன்னா, இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கும்போது சிஸ்டர் ஒரு அருமையான காரியத்தை இதில் சொல்றாங்க. சின்ன காரியம்தான், ஆனா எனக்கு அதிசயமா இருந்தது. என்னன்னா, ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இன்னொரு ரூமில் போய் திறந்துட்டு உள்ளுக்கு போயிட்டாங்க. தன்னுடைய ரூமுக்கு போகாம, உங்களுக்கு தெரியுமா கான்வென்ட்லாம் ரூம் சின்னதாக தூக்கப்பட்டு, அப்படி வரும்போது தன்னுடைய ரூம்ல தெரியாம மறந்துட்டு அவங்க இன்னொரு ரூமுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த இன்னொரு ரூமுக்கு போனா அங்க ஒரு ரெவரண்ட் சிஸ்டர், அந்த ரெவரண்ட் சிஸ்டர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அந்த ரெவரண்ட் சிஸ்டர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு விசாரிச்சுட்டு திரும்பி வராங்க. வரும்போது அந்த சிஸ்டரை பற்றியே தியானிக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் கேட்கிறாரு, நீ எதை பற்றி நினைக்கிற அப்படின்னு. டக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அப்ப அடுத்தாப்புல எழுதுறாங்க, அந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் ஆண்டவரை மறந்து யாரோ வேற ஒருத்தரை நினைக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவங்க என்கிட்ட கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு மனசுக்கு உள்ளப்பட்டது, அட பாவமே, ஆண்டவரை நினைக்கிறதுக்கு பதில் வேற ஒரு காரியத்தை நினைச்சா ஆண்டவருக்கு பிடிக்கல. நீ அவருக்கு பிரியமா இருந்துட்டு அவர்கிட்ட இன்னொரு காரியத்தை நினைச்சா அவருக்கு பிடிக்கல. அப்படின்னா உன் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கார். ஆண்டவர் நம்ம மேல அப்படி பைத்தியம் பிடிச்சுதான் இருக்கிறார். ஆகவே அவரை நினைக்கிறதுக்கு பதில் நீ உலகத்துல எத்தனை காரியத்தை நினைக்கிற. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு காலைல எத்தனை மணிக்கு எழும்பினீங்க? 5 மணிக்கு எழும்பி இவ்வளவு நேரத்தில் எதை நினைச்சீங்க? யாரை நினைச்சீங்க? யார்கிட்ட சண்டை போட்டீங்க? யார்கிட்ட என்னென்ன மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. ஆண்டவரை தவிர மீதி எந்த காரியத்தை நினைச்சாலும் அது வேஸ்ட் ஆஃப் டைம்.
கர்த்தர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். ஒரு தடவை நான் நவசன்னியாசத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தியானத்தை நான் தியானிச்சுட்டு இருந்தேன். அப்போ உண்மைதான். அப்போ இன்னைக்கு சிஸ்டர் சொன்னது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்து, நான் நவசன்னியாசத்தில் இருக்க சின்ன பிரதராக படிக்கிறபோது நான் குறிப்பிட்டம்லாம் வாங்கலையே, நவசன்னியாசம் நவத்துறவியாக இருக்கேன். அப்போ எங்களுக்கு இந்த 30 நாள் தியானம் கொடுப்பாங்க, இன்னாசியார் தியானம். அப்படி 30 நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கோம். முதல் வாரத்தில் அப்படியே இன்டென்சிவாக ஆண்டவரையே நினச்சி நான் தியானிச்சிட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் அந்த முதல் வாரம் முடிகிற நாள், கிட்டத்தட்ட 7வது நாள், என் மனசுக்குள்ளே ஓடுது, ஆண்டவரை நினைக்காத நேரம் எல்லாம் வேஸ்ட் தானே. அப்போ நான் நினச்சேன், இனிமே ஆண்டவரையே தான் நினைக்கணும். அதுக்காக நான் என்ன செய்ய, கோயிலை விட்டே வெளியே போகக்கூடாது, அவரையே பார்த்துட்டு இருக்கணும், அவரையே நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தியானம் கொடுத்த மாஸ்டர் ஒரு ஃபாதர், சேசப ஃபாதர் ஜான், அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஃபாதர் எனக்கு இன்னும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் நான் முடிவெடுத்திருக்கேன், எப்படின்னா இனிமே கோயிலை விட்டே வெளியே போக மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நோ யூ கோ பேக் டு யுவர் ரூம் அப்படிங்கிறார். உன்னுடைய ரூமுக்கு போ அப்படிங்க. இல்லை ஃபாதர், அப்போ உங்கள் ரூம்லேயே தங்கிடுறேன், அப்போ எனக்கு பறக்கு வராமல் இருக்கும், வேறு காரியங்களை சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஒன்றில் கோயிலேருந்து ஆண்டவர் நினைப்பேன், அல்ல உங்கள் வீட்டிலே இருந்து உங்கள் ரூமுக்குள்ளே காலையில் இருந்து ஆண்டவர் நினைக்க போகிறேன் அப்படின்னு பைத்தியம் பிடிச்சி நான் கிட்டத்தட்ட, ஏன்னா 7 நாள் பேசாமல் வாயை முட்டு தியானிச்சுக்கிறது எனக்கு கிட்டத்தட்ட கிறுக்கு பிடிச்சிட்டு. அப்போ அந்த ஃபாதர் கண்டுபிடிச்சார், இவன் கிறுக்குன்னு ஆயிட்டான். அப்படி இல்லை, இந்த கிறுக்கு பிடிச்சிருக்க போது உண்மைதான், ஜீசஸை நினைச்சு நீ கிறுக்கு பிடிச்சிருவ, நீ இப்படி கிறுக்கா போயிடாத. அப்போ எனக்கு அவர் சொல்லி கொடுக்குறார், ஓ ரூமுக்குள்ளேயும் ஜீசஸ் இருக்கிறார், போ. நீ சாப்பாட்டருக்கு போறீங்களா, அங்கேயும் ஜீசஸ் இருக்கிறார். அப்போ தான் இந்த ஃபவுஸ்தீனாட்ட படிக்கிறேன் இன்னொரு வார்த்தை, ஐ ஃபைண்ட் ஜீசஸ் இன் மை ஓன் ஹார்ட் அப்படின்னு. என் இதயத்துக்குள்ளேயே ஆண்டவர் தங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆகவே நீ ஜீசஸை பார்க்குறதுக்குமா, நீ நல்லா கேட்குறியே, உங்ககிட்டே இருக்கார், உன் பக்கத்தில் உன் அம்மாட்ட இருக்கார், அந்த தம்பிக்கிட்ட இருக்கார், இந்த தங்கச்சிக்கிட்ட இருக்கார், இந்த அக்காட்ட இருக்கார், அந்த அண்ணங்கிட்ட இருக்கார், இந்த அங்கிள்கிட்ட இருக்கார், அந்த தம்பிக்கு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருக்கார். ஃபைண்ட் தட். எங்கெங்கே பார்க்குறியோ அங்கங்கே ஆண்டவர் இருக்கார். ஆண்டவர் இல்லாத இடம் தான் என்ன, எங்கே தான் ஆண்டவர் இல்லை. நீ மியூசிக் வாசிக்கிறியா, அங்கே பார்க்கலாம். நீ கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கியா, அங்கே கண்டுபிடிக்கலாம். நீ கிச்சன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, அங்கேயும் ஜீசஸை பார்க்கலாம்.
குருடவன் நடப்பான், ஊமையும் பேசுவான். ஏழை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும், இயேசுவே ஆண்டவர் என்றுமே சொல்லுமே. இந்த நாடே சொல்லுமே, இயேசுவே ஆண்டவர் என்றுமே சொல்லுமே. இந்த நாடே சொல்லுமே. அப்பாவும் வார்த்தை எனக்கு அப்பம், ஐயாவும் இதயம் எனக்கு தஞ்சம். ஆண்டவரே, உம்முடைய கண் பார்வையில் என்னையுமே நிறுத்தும், என்னையுமே நிறுத்தும்.